ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூபால் சினிக்ஸ். நான் உங்க பூபால். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் T20 சீரீஸ். ஸோ பாகிஸ்தான் டூர் ஆஃப் நியூசிலாந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஐபிஎல் நடந்துட்டு இருக்கங்காட்டி இது நிறைய பேருக்கு நோட்டிசபிளாக இருந்திருக்காது. ஸோ டாஸ் ஜெயிச்ச பாகிஸ்தான் பவுலிங் சூஸ் பண்ணுறாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸாக வர டிம் சைஃப்ரட்டும் ஃபின் ஆலனும் பயங்கரமாக அடிக்கிறாங்க. டிம் சைஃப்ரட் 44 ரன்னும் ஃபின் ஆலன் தன்னுடைய 50யும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. லாஸ்ட்ல வர பிரேஸ்வெல் 46 ரன் சொல்லி டீம் ஸ்கோர் நல்லா ரைஸ் பண்ண பாக்குறாங்க. இன்பிட்வீன்ல குட் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் சாப்மன் அண்ட் டார்லின் மிச்சல். ஸோ அதனால 20 ஓவர்ஸ் முடிவில் 220 ரன்னுக்கு 6 விக்கெட் அப்படிங்கிற ஒரு நல்ல பொசிஷனுக்கு நியூசிலாந்து போறாங்க. ஹாரிஸ் ரஃப் 4 ஓவர்ல 27 ரன் மட்டுமே கொடுத்து 3 விக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணி நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்த பாகிஸ்தான் நோ ஃபைட். எந்த பேட்ஸ்மேனும் பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணவே இல்லை. இர்ஃபான் கான் 24 ரன்னும் அப்துல் சமத் 40 ரன்னும் ஸ்கோர் பண்றாங்க. அதனால ஒரு டீசென்டான பொசிஷனுக்கு வர்றாங்க. 100 ரன்னை கிராஸ் பண்றாங்க. 105 ரன்னுக்கு ஆல் அவுட் அப்படின்னு ஒரு மோசமான டிஃபீட் தான் பாகிஸ்தான் ஃபேஸ் பண்றாங்க. பாகிஸ்தான் இந்த டூர்ல வரும்போது அவங்களோட இம்பார்ட்டன்டான பிளேயர்ஸான முகமது ரிஸ்வானியோ பாபர் ஆசாமியோ சூஸ் பண்ணல. ஸோ ஒரு மாதிரி யங் பிளேயர்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து தான் வந்தாங்க. பட் அது பெருசா ஒன்றும் டர்ன் அவுட் ஆகல. 4 மேட்ச் முடிவில் 3-1 அப்படிங்கிற அட்வான்ஸ்டு பொசிஷன்ல நியூசிலாந்து இருக்காங்க. ஆல்ரெடி சீரீஸை பாகிஸ்தான் தோத்துட்டாங்க. இந்த மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து சார்பில் ஜாக்ரி அப்படிங்கிற பேரும் 4 விக்கெட்டும் 3 விக்கெட்டும் கேப்சர் பண்ணி பாகிஸ்தானை ரொம்பவே தடுமாறம் செஞ்சிருக்காங்க. மேன் ஆஃப் தி மேட்சா ஃபின் ஆலனை சூஸ் பண்றாங்க. தேங்க்யூ எவ்ரிவன். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பை.